பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த புதிய வாரத்தின் முதல் நாளில் நீங்கள் கேட்க வேண்டிய நற்செய்தி, நீ சென்ற இடமெல்லாம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்கள் செல்லும் இடம் ஒரு சாதாரணமாக இடமாக இருக்காது. நீங்கள் வேலை செய்யும் இடம் ஒரு சாதாரணமாக இடமாக இருக்காது. நீங்கள் தொடும் காரியம் ஒரு சாதாரணமாக இருக்காது. ஏனென்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு சென்ற இடமெல்லாம் சூழ்நிலைகள் மாறின. அவர் அடிமையாக சென்றார், ஆனால் ஆசீர்வாதமாக மாறினார். அவர் அந்நிய தேசத்திற்கு சென்றார், ஆனால் அங்கே தேவனுடைய சாட்சியாக மாறினார். ஹல்லேலூயா. அவர் தன் வீட்டில் இல்லாவிட்டாலும் தேவனுடைய பிரசன்னம் அவரோடு இருந்தது. அதனால் தான் ஆதியாகமம் 39 அதிகாரம் 5 வசனம் இவ்வாறாக கூறுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 5 வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதால் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ இருக்கும் இடம் முன்னால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கான முழு காணொலியும் எங்கள் யூடியூப் தளத்தில் பதிவிட்டுள்ளோம். முழு காணொலியும் பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.